ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பிளேரைட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் பிளேரைட்? பிளேரைட் அப்படின்னா என்ன? ஸோ பிளேரைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ லைக் மாடர்ன் ப்ரௌசர் ஆட்டோமேஷன் டூல் டெவலப்ட் பை மைக்ரோசாஃப்ட். ஸோ பிளேரைட் அப்படின்றது வந்து ஒரு ஆட்டோமேஷன் டூல். அது வந்து யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகே, இட் இஸ் பவர்ட் பை மைக்ரோசாஃப்ட். ஸோ இது வந்து ஒரு ஆட்டோமேஷன் டூல். ஸோ இதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்? வெப் அப்ளிகேஷன்ஸை வந்து நம்மளால் வந்து ஆட்டோமேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, பிளேரைட் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களால் ஒரு எண்ட் டு எண்ட் டெஸ்டிங் வந்து பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களால் வந்து ஒரு யூஐ ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்னா உங்களால் ஆட்டோமேட் பண்ண முடியும். யூஐனா ஒரு வெப் அப்ளிகேஷன் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதே வந்து பேக் எண்ட் ஆட்டோமேட் பண்ணணும், அதாவது ஏபிஐ ஆட்டோமேட் பண்ணணும்னா அதையும் நம்மளால் வந்து ஆட்டோமேட் பண்ண முடியும். ஸோ பிளேரைட் யூஸ் பண்ணி உங்களால் கம்ப்ளீட் ஒரு எண்ட் டு எண்ட் டெஸ்டிங் வந்து இங்கே பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, ஸோ அடுத்தது வந்து கீ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பிளேரைட். ஸோ பிளேரைட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பிளேரைட்டோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் போயிட்டு அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒன்ஸ் நம்ம அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிளேரைட்டோட ஃபீச்சர்ஸை நம்ம பார்த்துட்டு செலினியம்க்கும் பிளேரைட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம், கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ பிளேரைட்டுன்னு டைப் பண்ணிக்கோங்க கூகுள் குரோமில். playwright.dev இந்த பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷன் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து பிளேரைட்டோட அஃபிஷியல் வெப்பேஜ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத இந்த பர்டிகுலர் வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பிளேரைட் யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும்? குரோம் ப்ரௌசர்லேயும் வந்து நம்மளால் ஒர்க் பண்ண முடியும், எட்ஜ் ப்ரௌசர்லேயும் வந்து நம்மளால் ஒர்க் பண்ண முடியும், ஃபயர்ஃபாக்ஸ்லேயும் ஒர்க் பண்ண முடியும், அட் த சேம் டைம் சஃபாரி ப்ரௌசர்லேயும் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், எனி ப்ரௌசர் எனி பிளாட்ஃபார்ம் ஒன் ஏபிஐ. ஸோ பிளேரைட் யூஸ் பண்ணி உங்களால் எந்த ப்ரௌசர் வேணாலும் ஆட்டோமேட் பண்ண முடியும், எந்த பிளாட்ஃபார்மில் வேணாலும் ஆட்டோமேட் பண்ண முடியும். ஒன் ஏபிஐ அப்படின்றது வந்து பிளேரைட்டோட சர்வரை வந்து சொல்கிறாங்க ஒன் ஏபிஐ அப்படின்ட்டு. அதை நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் அதோட ஆர்கிடெக்சர் லெவலில். ஃபஸ்ட்டு கிராஸ் ப்ரௌசர். ஸோ பிளேரைட் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து கிராஸ் ப்ரௌசர் டெஸ்டிங் பண்ண முடியும். ஸோ பிளேரைட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதாவது இன்ஜின்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இன்ஜின்ஸ் ஆர் பைனரிஸ் எப்படி வேணாலும் நீங்கள் அதை கால் பண்ணிக்கலாம். ஸோ அது இன்ஜின்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்னா ஃபயர்ஃபாக்ஸ் இருக்குது, வெப்கிட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து குரோமியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. குரோம் கிடையாது, குரோமியம். ஓகேவா, நான் லேட்டராக வரேன் இது என்னன்னு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பிளாட்ஃபார்ம்ஸ். லைக் வந்து நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், விண்டோஸில் யூஸ் பண்ணிக்கலாம், லினக்ஸ்லேயும் உங்களால் வந்து இது யூஸ் பண்ண முடியும், மேக் ஓஎஸ்லேயும் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஹெட்லெஸ் அண்ட் ஹெட் அண்ட் மோட்லேயும் உங்களால் ரன் பண்ண முடியும். சிஐ, அதாவது வந்து இந்த கண்டினியூஸ் இன்டிகிரேஷன் பைப்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கேயே வந்து உங்களால் வந்து என்ன பண்ண முடியும்? பிளேரைட் யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து கிராஸ் லாங்குவேஜ் சப்போர்ட் இருக்குது பிளேரைட்டுக்கு. ஸோ பிளேரைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லாங்குவேஜ் சப்போர்ட் இருக்குது. லைக் டைப் ஸ்கிரிப்ட் சப்போர்ட் இருக்குது, ஜாவா ஸ்கிரிப்ட் சப்போர்ட் இருக்குது, பைத்தான் சப்போர்ட் இருக்குது, .NET சப்போர்ட் பண்ணும், ஜாவாவும் சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா டெஸ்ட் மொபைல் வெப், நேட்டிவ் மொபைல் எமுலேஷன் ஆஃப் கூகுள் குரோம் ஃபார் ஆண்ட்ராய்ட் அண்ட் மொபைல் சஃபாரி, த சேம் ரெண்டரிங் இன்ஜின் ஒர்க்ஸ் ஆன் யுவர் டெஸ்க்டாப் அண்ட் இன் கிளவுட். அதே மாதிரி வந்து மொபைலையும் வந்து உங்களால் டெஸ்ட் பண்ண முடியும். மொபைல் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸும் உங்களால் வந்து டெஸ்ட் பண்ண முடியும் பிளேரைட் யூஸ் பண்ணி. ஓகே, நெக்ஸ்ட் நோ ஃப்ளேக்கி டெஸ்ட். நோ ஃப்ளேக்கி டெஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃப்ளேக்கி டெஸ்ட்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு வாட்டி ரன் பண்ணுறேன். ஒரு வாட்டி ரன் பண்ணும்போது எனக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக லான்ச் ஆகுது, உள்ள இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனுமே வந்து எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. அதாவது கிளிக்கு, இந்த ட்ராப் டவுன் அந்த மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம எழுதுறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 4 to 5 லைன்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் வந்து நம்ம எழுதுறோம். ஒரு லாகின் பேஜ் வந்து லாகின் பண்ணணும். ஸோ ஒரு வாட்டி எனக்கு ஒழுங்காக ஒர்க் ஆகுது, செகண்ட் டைம் வந்து ஏதோ ஒரு இஷ்யூனால வந்து எனக்கு ஃபெயில் ஆகுது, தேர்ட் டைம் ரன் பண்ணுறேன், திரும்ப எனக்கு ஒர்க் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய டெஸ்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃப்ளேக்கி டெஸ்ட்னு சொல்லுவோம். ஒரு வாட்டி ரன் ஆகும், கரெக்டாக ஒர்க் ஆகும், இன்னொரு வாட்டி ரன் பண்ணுவோம், ஏதோ ஒரு இஷ்யூனால வந்து அது ஒர்க் ஆகாமல் போகும். திரும்ப நம்ம ட்ரிகர் பண்ணோம்னா, எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் திரும்ப நம்ம ட்ரிகர் பண்ணோம் அப்படின்னா அது திரும்ப ஒழுங்காக ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய டெஸ்ட்டை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஃப்ளேக்கி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே,
ஸோ செலினியம் யூஸ் பண்ணும்போது இந்த ஃப்ளேக்கி டெஸ்ட் வந்து நம்ம நிறைய வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேரைட்டில் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இருக்காது அப்படின்னா செலினியம் பிளேரைட் பொறுத்த வரைக்கும் ஆட்டோ வெயிட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆட்டோ வெயிட் அதாவது இப்போ வந்து ஒரு எலமெண்ட் வந்து நான் கிளிக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். பிளேரைட் என்ன பண்ணும், பை டிஃபால்ட் பிளேரைட் என்ன பண்ணும், அந்த எலமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணும். அந்த எலமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு டாம்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கான்னு பார்க்கும். அந்த எலமெண்ட் வந்து அடுத்தது கிளிக்கபிளான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் அந்த எலமெண்ட்டில் ஆக்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ஃபீச்சர் பிளேரைட்டில் கொடுத்துருக்குது. இப்போ செலினியமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போகிறோம், ஒரு எலமெண்ட் வந்து கிளிக் பண்ணுறோம். அந்த எலமெண்ட்டுக்கான லொக்கேட்டர் வந்து நம்மளுக்கு டாமில் வந்து விசிபிளாக இல்லை, இல்லைனா வந்து கொஞ்சம் லேட் ஆகுது, பேஜ் லோட் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு என்ன அடிக்கும், எக்ஸப்ஷன் அடிக்க ஆரம்பிச்சிடும். நோ சச் எலிமெண்ட் எக்ஸப்ஷன், அந்த மாதிரி வந்து எக்ஸப்ஷன் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா. பிளேரைட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த எலமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணும். சம் டைம் வந்து கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணும். அந்த வெயிட் பண்ண டைமுக்கும் தாண்டி அது வந்து கிடைக்கலன்னா நம்மளுக்கு எக்ஸப்ஷனாக த்ரோ பண்ணும். செலினியமில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு வெயிட் பண்ண வைக்கணும் அப்படின்னா நம்ம இம்ப்ளிசிட் வெயிட் எழுதணும், இல்லைனா வந்து எக்ஸ்பிளிசிட் வெயிட் எழுதணும், இல்லைனா ஃப்ளூயண்ட் வெயிட் எழுதணும். பட் பிளேரைட்டில் அந்த மாதிரி வெயிட்ஸ் வந்து நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ டைரெக்டாக வந்து என்ன பண்ணோம், பை டிஃபால்ட் அந்த எந்தெந்த எலமெண்ட்டுக்கு நம்ம கொடுத்துருக்கோமோ அந்தந்த லொக்கேட்டாருக்கு அந்த எலமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணணும். புரியுதா? ஓகே சார். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் வந்து வெப் வெப் ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ட்ரேசிங். ஸோ இதை பற்றிலாம் நான் லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் இப்போ நான் சொல்லிட்டு போகிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோ ட்ரேட் ஆஃப்ஸ், நோ லிமிட்ஸ். அதாவது வந்து பிளேரைட் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த லிமிட்டும் வந்து எந்த ஒரு ட்ரேட் ஆஃப்ஸும் கிடையாது. ட்ரேட் ஆஃப்ஸ்னால் நீங்கள் எதுக்கும் வந்து லைசன்ஸ் வாங்கணும், இந்த மாதிரி பே பண்ணணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. பிளேரைட்ன்றது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஓகே. ஸோ வந்து மல்டிபிள் யூசர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். மல்டிபிள் யூசர்ஸ் வந்து பிளேரைட்டை வந்து என்ன பண்ண முடியும்னா யூஸ் பண்ண முடியும். இந்த மல்டிபிள் யூசர்ஸ் அப்படின்ற கான்செப்ட் இருக்கு இல்லையா, இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் லேட்டரா. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேடோ டாம் வந்து நம்ம எக்லிப்ஸில் வந்து செலினியமில் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்றத நம்ம லாஸ்ட் செஷனில் பார்த்தோம். செலினியம் நம்ம பார்க்கும்போது பார்த்துருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து இந்த இந்த பர்டிகுலர் பிளேரைட் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து ஃப்ரேம்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அது ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ நம்ம செலினியம் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம், ஃப்ரேமாக இருக்கட்டும், ஷேடோ டாமாக இருக்கட்டும், என்ன பண்ணுவோம், நம்ம அதுக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிப்போம் இல்லையா. கெட்டு ஷேடோ ரூட்டு அப்படின்னு எழுதுவோம் ஷேடோ டாமுக்கு. ஃப்ரேம்ஸ் அப்படின்னா வந்து ஒரு ஒரு ஃப்ரேமுக்கும் நேவிகேட் ஆகிற மாதிரி வந்து நம்ம ஸ்கிரிப்ட் எழுதுவோம். drive.sys2.frame ஃப்ரேம் ஐடி யூஸ் பண்ணுவோம், ஏன்னா அந்த ஃப்ரேமுக்கான நேம் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த ஃப்ரேமுக்கான ஒரு லொக்கேட்டார் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் நேவிகேட் பண்ணுவோம். பட் பிளேரைட் யூஸ் பண்ணும்போது அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஐசோலேஷன், ஃபாஸ்ட் எக்ஸிக்யூஷன். ஸோ கன்டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பிளேரைட்டில், ப்ரௌசர் கன்டெக்ஸ்ட். ஓகே. ஸோ கன்டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம லேட்டராக பார்ப்போம். ஸோ கன்டெக்ஸ்ட் அப்படின்றது ஒரு சின்னதாக ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சினாரியோ இருக்குது. ஓகே. இப்போ வந்து எனக்கு ஒரு சினாரியோ இருக்குது. இப்போ நான் கன்டெக்ஸ்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு வந்து ஒரு சினாரியோ இருக்குது. என்னென்னா என்கிட்ட வந்து அட்மின் கிரெடென்ஷியல்ஸ் ஒன்று இருக்குது. ஓகே. அட்மின் கிரெடென்ஷியல்ஸ் ஒன்று இருக்குது. அதே மாதிரி வந்து எனக்கிட்ட வந்து ஒரு கஸ்டமரோட கிரெடென்ஷியல்ஸ் இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், அட்மினாக வந்து லாகின் பண்ணுறேன். நான் லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணி என்ன பண்ணுறேன், இந்த பர்டிகுலர் கஸ்டமரோட கிரெடென்ஷியல்ஸ் வந்து நான் டிசேபிள் பண்ணிடுறேன். அட்மினாக லாகின் பண்ணுறேன், அட்மினாக லாகின் பண்ணிவிட்டு ஒரு பர்டிகுலர் கஸ்டமரோட கிரெடென்ஷியல்ஸை நான் வந்து என்ன பண்ணுறேன், டீஆக்டிவேட் பண்ணிடுறேன். இப்போ இந்த பேஜ் அப்படியே ஓப்பன்லேயே வச்சுக்கிட்டு நான் இன்னொரு பேஜில் கஸ்டமராக லாகின் பண்ண முடியும். இப்போ இந்த பேஜ் நான் லாகின் பண்ணிவிட்டு இப்போ இந்த கஸ்டமருக்கு வந்து நான் லாகின் பண்ண ட்ரை பண்ணுவேன். ட்ரை பண்ணும்போது அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட்டட் அப்படின்னு மெசேஜ் வருதா இல்லையா அப்படின்னு நான் செக் பண்ணணும். இப்போ நான் லாகின் பண்ணுறேன், செக் பண்ணுறேன், அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட்டட் அப்படின்னு மெசேஜ் வந்துடுச்சு. இப்போ அதை என்னால் வேலிடேட் பண்ண முடியும். சேம் இந்த ஸ்க்ரீன் ஓப்பனில் தான் இருக்கும், இந்த ஸ்க்ரீனும் ஓப்பனில் தான் இருக்கும். இப்போ திரும்ப வந்துட்டு அட்மின் பேஜுக்கு திரும்ப வந்துட்டு இந்த சேம் கஸ்டமரோட கிரெடென்ஷியல்ஸை நான் திரும்ப ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவேன். ஓகே. திரும்ப நான் இந்த கஸ்டமருக்கு லாகின் பண்ணி இந்த கஸ்டமர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் பண்ண முடியுதா இல்லையா அப்படின்ற விஷயத்த என்னால் வேலிடேட் பண்ண முடியும்.
ஸோ ஒரே டைமில் என்னால் வந்து ஒரு அட்மினாக லாகின் பண்ணி இந்த கஸ்டமராகவும் லாகின் பண்ணி இந்த ரெண்டு மாடலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த இன்ட்ராக்ஷன்ஸை என்னால் வந்து இங்கே வேலிடேட் பண்ண முடியும். இதுதான் வந்து ப்ரௌசர் கான்டெக்ஸ்ட். என்னன்னா இப்போ அட்மின் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஒரு கண்டெக்ஸ்டில் ஓப்பன் ஆகும், ஒரு ப்ரௌசர் கண்டெக்ஸ்டில் ஓப்பன் ஆகும். கஸ்டமரோட இது வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இன்னொரு கண்டெக்ஸ்டில் ஓப்பன் பண்ணுவோம். புரியுதா? அதாவது ஓகே வந்து சார். 2 டேப் ஓப்பன் பண்ணிப்பேன். இங்க டீஆக்டிவேட் பண்ணுவேன். இங்க டீஆக்டிவேட் ஆயிடுச்சா செக் பண்ணுவேன். திரும்ப இங்க போய் ஆக்டிவேட் பண்ணுவேன். இங்க ஆக்டிவேட் ஆயிட்டான்னு செக் பண்ணுவேன். ஸோ இந்த மாரி விஷயம் வந்து நம்மளால வந்து பிளேரைட்ல வந்து ரொம்ப ஈஸியா பண்ண முடியும். இதே நீங்க வந்து செலினியம்ல பண்ணணும் நீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? அட்மினா லாகின் பண்ணுவீங்க. லாகின் பண்ணி டீஆக்டிவேட் பண்ணுவீங்க. இப்ப இந்த அட்மினோட ப்ரௌசர் வந்து க்ளோஸ் பண்ணுவீங்க. திரும்ப கஸ்டமரா லாகின் பண்ணுவீங்க. டீஆக்டிவேட் ஆயிடுச்சா இல்லையா செக் பண்ணுவீங்க. திரும்ப கஸ்டமரா லாகின் பண்ணத க்ளோஸ் பண்ணுவீங்க. திரும்ப போய் என்ன பண்ணுவீங்க? அட்மினா லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணுவீங்க. இப்ப திரும்ப இந்த கஸ்டமரோட கிரெடென்ஷியல்ஸை ஆக்டிவேட் பண்ணுவீங்க. திரும்ப இத க்ளோஸ் பண்ணுவீங்க. திரும்ப இங்க போய் ஓப்பன் பண்ணுவீங்க. ஸோ இப்போ செக் பண்ணுவீங்க. ஒழுங்கா ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா க்ளோஸ் பண்ணுவீங்க. பட் இந்த மாரி விஷயம் நம்ம எதுவுமே பண்ண வேணாம். நம்ம என்ன பண்ணலாம், ஒரே டைம்ல 2த்தையும் ஓப்பன் பண்ணி, இங்க லாகின் ஆயிடுச்சா இல்லையா? இங்க ஆக்டிவேட் ஆயிடுச்சா இல்லையா? அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், 2 மாடலுக்கு நடுவுல ஒரே சேம் டைம்ல நம்மளால வந்து என்ன பண்ண முடியும்? வேலிடேட் பண்ண முடியும். இது வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு ஃபீச்சர் பிளேரைட்ல. கிளியர்? Okay, okay, sir. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லாகின் ஒன்ஸ் சேவ் த authentication ஸ்டேட் ஆஃப் த கன்டெக்ஸ்ட் அண்ட் ரீயூஸ் இட் ஆல் த டெக்ஸ்ட். அதாவது வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கன்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி ஒரு 2 மாடலுக்கு நடுவில் கம்பாரிசன் காட்டினேன் இல்லையா? ஸோ அது வந்து என்னன்னா, அப்படியே லாகின் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த அத்தன்டிகேஷன் ஸ்டேட்டை வந்து அது என்ன பண்ணும், பிளேரைட் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அத்தன்டிகேஷன் ஸ்டேட் அப்படின்றது ஒரு செஷன் மாதிரி. ஒரு செஷன் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம், அந்த செஷன் வந்து ஆக்டிவாகவே வச்சுருக்கோம். இன்ஆக்டிவாக வச்சுக்காது, ஆக்டிவாகவே வச்சுருக்கோம். ஓகே. ஸோ அதுதான் வந்து லாகின் ஒன்ஸ் அப்படின்ற ஃபியூச்சர். நெக்ஸ்ட் வந்து பவர்ஃபுல் டூலிங். கோட் ஜென் அப்படின்ற ஒரு டூல் இருக்கு பிளேரைட்ல. அது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட உங்களோட செஷனை வந்து ரெக்கார்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ப்ரௌசர் கண்டெக்ஸ்ட்டை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இந்த ப்ரௌசர் கண்டெக்ஸ்ட்டோட லொக்கேட்டரை அதுவே எடுத்துட்டு கிளிக் அப்படின்ற ஒரு மெத்தட் அதுவே எழுத ஆரம்பிச்சிடும். ஓகே. இப்போ லாகின் ஒன்ஸை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா, லாகின் ஒன்ஸை நான் கிளிக் பண்ணேன் இல்லையா, லாகின் ஒன்ஸோட லொக்கேட்டர் அதை எடுத்துட்டு அதுவே வந்து என்ன பண்ணும்னா ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சிடும். ஓகே. இதுதான் வந்து என்னன்னா கோட் ஜென். இதை பற்றி நம்ம லேட்டராக பார்ப்போம். ஓகே. நெக்ஸ்ட் ட்ரேஸ் வீவர், அதுக்கப்புறம் வந்து பிளேரைட் இன்ஸ்பெக்டர். ஸோ இந்த மாதிரி சில ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பற்றியும் நம்ம லேட்டராக பார்ப்போம். ஓகே. இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம சும்மா தியரிட்டிக்கலாக பார்த்துட்ருக்கோம். நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது நான் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரியா? நெக்ஸ்ட் இப்போது பிளேரைட்டுக்கும் செலினியமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பிளேரைட்டுக்கும் செலினியத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எதனால் வந்து பிளேரைட் வந்து ஒரு பெஸ்ட் டூலாக இருக்குது மார்க்கெட்டில் அப்படின்ற ஒரு சின்ன கம்பேரிசன், ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூ மாதிரி ரெண்டுத்துக்கும். ஸ்க்ரீன் தெரியுதா? கிளியராக இருக்கா? எஸ் சார். Yes, sir. ஓகே. ஸோ இதுதான் வந்து செலினியம் 4ஓட ஆர்கிடெக்சர். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கிளைண்ட்ன்றது என்னது, நம்ம செலினியம் ஜாவா யூஸ் பண்ணி எழுதக்கூடிய ஒரு கோடு இருக்கு இல்லையா, அது நம்ம எங்கே எழுதுவோம், நம்மளுடைய சிஸ்டம் எழுதுவோம், நம்மளுடைய லேப்டாப்போ நம்மளோட இதுலேயோ எழுதுவோம், மேக்லேயோ எழுதுவோம். ஸோ அதுதான் வந்து இது கிளைண்ட்டு, ஒரு கிளைண்ட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒன்ஸு கோடை எழுதி நீங்கள் ரன் பண்ண உடனே என்ன நடக்கும், நீங்கள் கோடெலாம் எழுதி வச்சுருக்கீங்க இல்லையா கிளைண்ட்டில், அது வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக வந்து என்ன நடக்கும், இந்த டிரைவர்ஸ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் சர்வருக்கு வந்து போகும். இந்த டிரைவர்ஸ் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் சர்வர் இருக்கு. ஓகேவா? நீங்கள் ரன் பண்ண உடனே என்ன நடக்கும், ஒரு எஸ்டிடிபிஎஸ் ரெக்வஸ்ட்டாக வந்து என்ன பண்ணும், அந்த ரெக்வஸ்ட்டை இந்த சர்வருக்கு வந்து சென்ட் பண்ணும். ஓகேவா? இந்த சர்வருக்கு வந்து சென்ட் பண்ணும். சென்ட் பண்ண ரெக்வஸ்ட்டை என்ன பண்ணும், இந்த பர்டிகுலர் சர்வர், இப்போ நம்ம குரோம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த சர்வருக்குள்ள குரோம் டிரைவரை வந்து ஆக்சஸ் பண்ணி குரோமில் வந்து நம்மளுடைய
டாஸ்க்கை வந்து என்ன பண்ணும், எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ சப்போஸ் நம்மளுக்கு கெட் டைட்டில், கெட் கரண்ட் யூஆர்எல், இல்லைனா வந்து ஏதோ ஒரு எக்ஸெப்ஷன் அடிக்குது, எலிமெண்ட் நாட் இன்ட்ராக்டபிள், எலிமெண்ட் நாட் விசிபிள், நோ சச் எலிமெண்ட் எக்ஸெப்ஷன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸெப்ஷன் அடிக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அனுப்புறது ஒரு HTTP ரெக்வஸ்ட்டாக போகும், விச் இஸ் போஸ்ட் ரெக்வஸ்ட்டாக போகும். ஓகே, போஸ்ட் ரெக்வஸ்ட்டாக போகும். ஏபிஐயில் பார்த்துருப்பீங்க போஸ்ட் ரெக்வஸ்ட். ஸோ ஒரு போஸ்ட் ரெக்வஸ்ட்டாக போகும். அது போய் சர்வரில் வந்து இப்போ நம்ம க்ரோம் டிரைவர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த க்ரோம் டிரைவரை ட்ரிகர் பண்ணும். க்ரோம் டிரைவர் என்ன பண்ணும், வந்த ரெக்வஸ்ட்டை இன்வோக் பண்ணி அதை க்ரோம் டிரைவரில் நம்மளுக்கு லான்ச் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். நம்ம என்னென்னலாம் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கோமோ ஸோ அந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே ப்ரௌசரில் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகிட்டு சப்போஸ் அங்கே ஏதாவது ஒரு எரர் வருது, நம்ம ஏதாவது வந்து ஒரு கெட் டைட்டிலோ இல்லைனா கெட் கரண்ட் யூஆர்எலோ ஏதோ ஒரு இல்லைனா கெட் டெக்ஸ்ட்டோ ஏதோ ஒன்று நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதுக்கான ரெஸ்பான்ஸாக என்ன பண்ணும், திரும்ப வந்து இந்த க்ரோம் டிரைவருக்கு அனுப்புவோம். அந்த க்ரோம் டிரைவர் திரும்ப வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுன்னா கிளைண்ட் மிஷினுக்கு அந்த ரெக்வஸ்ட்டாக அனுப்பும். சாரி, ரெஸ்பான்ஸாக அனுப்புவோம். இது வந்து HTTP ஒரு ரெக்வஸ்ட்டாக வந்து நம்ம அனுப்புகிறோம். இது வந்து என்ன பண்ணுது, ரெஸ்பான்ஸ் வந்து அது நம்மளுக்கு கொண்டு வருது. புரியுதா? Yes, sir. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா செலினியம் 4ஓட ஆர்கிடெக்சர். நம்ம யூஸ் பண்ணது செலினியம் 4. செலினியம் 4ஓட ஆர்கிடெக்சர் இது. ஓகே, ஸோ ஒன்ஸ் என்ன நடக்கும், நம்மளுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டை நம்ம வந்து சென்ட் பண்ணுறோம். ஒரு ரெக்வஸ்ட்டை நம்ம சென்ட் பண்ணுறோம். அது என்ன நடக்குது, ரெக்வஸ்ட்டை போய் ஹிட் பண்ணுது. ஹிட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான ரெஸ்பான்ஸை நம்மளுக்கு கொண்டு வருது. ரெக்வஸ்ட்டை ஹிட் பண்ணி ரெஸ்பான்ஸை கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது, இந்த ஆக்சுவல் செஷன் வந்து நம்மளுக்கு டெர்மினேட் ஆகிடுது, முடிஞ்சிடுச்சு இல்லையா? ரெக்வஸ்ட் அனுப்பணும், அதுக்கான ரெஸ்பான்ஸை எனக்கு கொண்டு வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா இந்த இந்த இடத்துல வந்து அந்த பர்டிகுலர் செஷன் வந்து நம்மளுக்கு டெர்மினேட் ஆகிடுது. ரைட், க்ளோஸ் ஆகிடுது. ஆமாம் தானே? இப்போ போஸ்ட்மேனில் வந்து நீங்கள் ஒரு ஏபிஐ யூஸ் பண்ணி போஸ்ட் ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க. அந்த போஸ்ட் ரெக்வஸ்ட் என்ன பண்ணுது, பேலோட எடுத்துகிட்டு போயிட்டு டேட்டா பேஸில் வந்து ஒரு என்ட்ரி கிரியேட் பண்ணுது. கிரியேட் பண்ணிட்டு அதுக்கான ரெஸ்பான்ஸாக வந்து நம்மளுக்கு கொண்டு வருது. இந்த மாதிரி நான் என்ட்ரி கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் கோடோட ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கொண்டு வருது. கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் டெர்மினேட் ஆகிடுது இல்லையா? Yes, sir. அதுதான் இங்கேயும் நடக்குது. நம்ம கிளைண்ட் சைட்லேருந்து நம்ம அனுப்பக்கூடிய ரெக்வஸ்ட்டு ஒரு HTTP ரெக்வஸ்ட்டாக போயிட்டு வந்து சர்வரை ஹிட் பண்ணுது. இதுதான் வந்து சர்வர் டிரைவர், இருக்கக்கூடிய சர்வர். குரோம் டிரைவர், கெக்கோ டிரைவர், சஃபாரி டிரைவர், ஒபேரா டிரைவர், எட்ஜ் டிரைவர், இவ்வளோ டிரைவர்ஸ் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இந்த சர்வரை வந்து ஹிட் பண்ணுது. ஹிட் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குது, அந்த சர்வர்லேருந்து நம்ம எந்த டிரைவரை வந்து கால் பண்ணியிருக்கோம், வெப் டிரைவர் ஈக்குவல் டு குரோம் டிரைவர் அப்படின்னா குரோம் டிரைவர் வந்து நம்மளுக்கு ட்ரிகர் ஆகும். குரோமில் போயிட்டு நம்மளோட கிளைண்ட்டில் இருக்கக்கூடிய கமாண்டை ரீட் பண்ணி அது வந்து என்ன நடக்கும், அதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி அதுக்கான ரெஸ்பான்ஸாக நம்மளுக்கு திரும்ப கொண்டு வரும். ஸோ பாஸு, ஃபெயிலு அப்படின்ற ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளுக்கு திரும்ப கொண்டு வரும். அது திரும்ப நம்ம கிளைண்ட் மிஷினில் நம்மளுக்கு கன்சோல் விண்டோவில் நம்ம பார்ப்போம், இல்லை ரிப்போர்ட்ஸில் பார்ப்போம். ஸோ அதோட வந்து என்ன நடக்குது, ப்ராசஸ் வந்து இங்கே டெர்மினேட் ஆகிடுது, முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். ஓகே, இதுதான் வந்து செலினியம் 4ஓட ஆர்கிடெக்சர். புரியுதா? Okay, sir. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பிளேரைட்டோட ஆர்கிடெக்சர் பார்ப்போம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள், செலினியம் இந்த பர்டிகுலர் ஆர்கிடெக்சர்லேயே நான் இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன் பாருங்கள். இப்போ வந்து ஒரு பர்சன் இருக்காங்க. ஓகே, ஒரு பர்சன் வந்து இருக்காங்க. இப்போ வந்து ஒரு பர்சன் இருக்காங்க. இந்த பர்சனுக்கு வந்து என்ன விஷயம் அப்படின்னா, இவர் வந்து கேப் வந்து புக் பண்ணணும். இவர் வந்து என்ன பண்ணணும், கேப் வந்து புக் பண்ணணும். கேப் வந்து புக் பண்ணணும். இவர் என்ன பண்ணுறாருன்னா கேப் வந்து புக் பண்ணிடுறாரு. இவர் வந்து யார், ஒரு யூசர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் வந்து ஒரு யூசர். இவர் வந்து கேப் வந்து புக் பண்ணுறாரு. புக் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும், அது வந்து கேப் புக் பண்ணதுக்கப்புறம் ஏதோ ஒரு கேப் டிரைவருக்கு அந்த ஒரு ரெக்வஸ்ட் போகும், ரைட்டா? Yes, sir. ஒரு கேப் டிரைவருக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் போகும். ஸோ இவர் வந்து ஒரு கேப் டிரைவர். ஒரு கேப் டிரைவருக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் போகுது. இப்போ இந்த கேப் டிரைவர் என்ன பண்ணுறாரு, ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் பார்க்குறாரு, எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்பு அப்படின்றத பார்க்குறாரு. அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு பிக்கப் பண்ணிடுறாரு. கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு
இந்த இடத்துல கார் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஓகே, கார் வந்து டிரைவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, கஸ்டமரோட ட்ராப் அட்ரஸ் எங்கேயோ அங்கே வந்து என்ன பண்ணிடுறாரு, கஸ்டமரை ட்ராப் பண்ணிடுறாரு. கஸ்டமரை வந்து ட்ராப் பண்ணிடுறாரு. ஓகேவா? இப்போ யூசர் வந்து ஒரு கேபை புக் பண்ணுறாரு. கேபும் கிடச்சிருச்சு. கேபில் ஏறுறாரு. இப்போ டிரைவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு, அவரோட டெஸ்டினேஷன், அவரோட அட்ரஸ்க்கு வந்து அவரை ட்ராப் பண்ணுறாரு. டிரைவர் வந்து ஒரு யூசர் வந்து அந்த டிரைவர் வந்து எந்த டைப் ஆஃப் டிரைவர் அது மட்டும்தான் வந்து சூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த யூசருக்கு வந்து ஆடி கார் வேணும் அப்படின்னா ஆடி கார் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி கேப் புக் பண்ணலாம். பட் அவர் போகக்கூடிய டெஸ்டினேஷன் இவர் முடிவு பண்ணுறதில்ல. அதாவது வந்து டெஸ்டினேஷனுக்கு போகிறது அப்படின்னா, இப்போ இங்கே இருக்காரு கஸ்டமரு, அவரோட ட்ராப் லொகேஷன் இங்கே. இதுக்கு வந்து இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம், இல்லைனா இப்படியும் போகலாம். ஓகே, எப்படி வேணாலும் போகலாம். இந்த கஸ்டமரு கேப் தான் புக் பண்ணுறாரு. பட் எப்படி போகணும் அப்படின்ற விஷயத்த இந்த டிரைவர் தான் வந்து முடிவு பண்ணுறாரு, இல்லையா? Yes, Yes, sir. sir. Yes, ஓகே, sir. இப்போ ஆடி கார் தான் வேணும்னா ஆடி கார். ஓகே, ஆடி காரோட டிரைவர் அவர் தான் ரூட்டை சூஸ் பண்ணுறாரு. ஓகே, இதுதான் வந்து நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னா செலினியம்லேயும் நடக்குது. செலினியமோட ஆர்கிடெக்சர்ல இதுதான் நடக்குது. என்ன பண்ணுறோம் நம்ம அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிளைண்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறோம். ஓகே, ஒரு ஜாவா செலினியம் ஸ்கிரிப்ட் வந்து நம்ம ஒன்று எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், குரோம் டிரைவர் வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குரோம் டிரைவர் வச்சு நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இந்த செலினியம் ஸ்கிரிப்ட் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இது நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் வந்து ஒன்று கிரியேட் ஆகும். HTTPS ரெக்வஸ்ட் வந்து எனக்கு கிரியேட் ஆகும். அது வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, டிரைவர்ஸ் இருக்கக்கூடிய அந்த சர்வருக்கு வந்து என்ன நடக்கும், ஒரு ரெக்வஸ்ட்டாக வந்து வரும். இல்லையா? ஒரு ரெக்வஸ்ட்டாக வந்து வரும். இதுக்கு வர்றது வந்து ஒரு HTTPS ரெக்வஸ்ட்டாக வரும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும், இப்போ நான் ஜாவா செலினியம் ஸ்கிரிப்ட் வந்து எதை யூஸ் பண்ணி ரன் பண்ண சொல்லியிருக்கேன், குரோம் டிரைவருக்கு ரெக்வஸ்ட் வந்துருச்சு. டிரைவர் அதை அக்செப்ட் பண்ணிட்டாரு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாரு, டிரைவரு எந்த பர்டிகுலர் ப்ரௌசருக்கு வந்து நான் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கனோ அந்த பர்டிகுலர் ப்ரௌசரை ட்ரிகர் பண்ணுறாரு, ப்ரௌசரில் லான்ச் பண்ணுறாரு. லான்ச் பண்ணி என்னோட ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி அதை ஹேண்டில் பண்ணுறாரு. ஓகே, இப்போ நம்ம யூஸராக வந்து இதை ஹேண்டில் பண்ணல, நம்ம கொடுத்த ஆர்டரை அந்த டிரைவர் வாங்குறாரு. வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த டெஸ்டினேஷனில் போயிட்டு நம்மளோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுறாரு. புரியுதா? Okay, sir. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாரு, ஒன்ஸ் நம்ம இது எக்ஸிக்யூஷன் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரெஸ்பான்ஸ் அனுப்புவார். அந்த ரெஸ்பான்ஸ் திரும்ப நம்மளுக்கு கன்சோல் விண்டோலையோ ரிப்போர்ட்லையோ நம்மளுக்கு காட்டும். ஓகே, ஸோ ஒரு கேப் புக் பண்ணுறோம், டிரைவர் அக்செப்ட் பண்ணுறாரு, டிரைவர் தான் ட்ராப் அட்ரஸில் ட்ராப் பண்ணுறாரு. ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுகிறோம், டிரைவரை சூஸ் பண்ணுறோம், ரெக்வஸ்ட் டிரைவருக்கு போகுது, டிரைவர் அக்செப்ட் பண்ணுறாரு, டிரைவர் ப்ரௌசரில் எக்ஸிக்யூட் பண்ணிடுறாரு. ஓகே, டிரைவரை சூஸ் பண்ணுறது தான் நம்மளோட கண்ட்ரோல். இங்கேயும் டிரைவரை சூஸ் பண்ணுறது நம்மளோட கண்ட்ரோல். டிரைவர் தான் வந்து நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு டிரைவர் கொண்டு போய் விடுறாரு. அதே மாதிரி நம்ம என்னென்ன ஸ்கிரிப்டில் எழுதியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி டிரைவர் வந்து என்ன பண்ணுது, ஆக்சுவல் ப்ரௌசரில் வேலையை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. புரியுதா? Okay, sir. ஓகே, இப்போ நான் ஃபயர்ஃபாக்ஸ் அப்படின்னா இங்கே ஃபயர்ஃபாக்ஸ் வந்து ட்ரிகர் ஆகும். அது ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் வந்து லான்ச் பண்ணும். எட்ஜ் அப்படின்னா டிரைவர் சர்வரில் இருக்கக்கூடிய எட்ஜ் டிரைவர் வந்து நம்மளுக்கு ட்ரிகர் ஆகும். அது வந்து எட்ஜ் ப்ரௌசரில் வந்து நம்மளோட ஸ்கிரிப்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். புரியுதா? இதுதான் வந்து செலினியமோட ஆர்கிடெக்சர். ஓகே, Okay, sir. Okay, sir. இப்போ நெக்ஸ்ட்டு பிளேரைட்டோட ஆர்கிடெக்சர் பற்றி பார்ப்போம். பிளேரைட் ஆர்கிடெக்சர் ஒரு கிளைண்ட் இருக்குது. கிளைண்ட்னா இங்கே தான் நம்ம எழுதுகிறோம். ஜாவா பிளேரைட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஸ்கிரிப்ட் எழுதுகிறோம். ஓகே,
ஜாவா பிளேரைட் யூஸ் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறோம். என்ன நடக்கும் அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம இந்த ஸ்கிரிப்ட் எழுதுறோம், எழுதிட்டு நான் ரன் பண்றேன். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கேருந்து பிளேரைட்டுக்குன்னே இன்பில்டா வந்து ஒரு சர்வர் இருக்கு. பிளேரைட்டுக்குன்னே வந்து என்ன இருக்கு அப்படின்னா, இன்பில்டாவே பிளேரைட்டுக்குன்ட்டு ஒரு சர்வர் இருக்கு. பிளேரைட்டோட சர்வர். ஓகேவா? நம்ம அனுப்பக்கூடிய நம்ம அனுப்பக்கூடிய ரெக்வெஸ்ட் இந்த பிளேரைட் சர்வருக்கு ஃபர்ஸ்ட் ஹிட் ஆகும். இந்த பிளேரைட்டோட சர்வருக்கு ஹிட் ஆகும். பிளேரைட்டோட சர்வருக்குள்ள அதோட ஓன் ப்ரௌசர்ஸ் இருக்கு. அதோடைய ஓன் அதாவது இன்ஜின்ஸ். ஓகே, இதுதான் நான் சொல்லியிருந்தேன். ஓன் இன்ஜின்ஸ் இருக்கு. இங்க வந்து நம்மளுக்கு குரோமியம் அப்படின்ற ஒரு இன்ஜின் இருக்கு. ஓகே, குரோமியம் அப்படின்ற ஒரு இன்ஜின் இருக்கு. அதே மாதிரி இன்ஜின்னா ப்ரௌசர்ஸ். ஓகே, அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. அதே மாதிரி எட்ஜ் ப்ரௌசரா, எட்ஜ்ன்ற ஒரு இன்ஜின் இருக்கு. அதே மாதிரி வந்து ஃபயர்ஃபாக்ஸா, ஃபயர்ஃபாக்ஸ் அப்படின்ற ஒரு இன்ஜின் இருக்கு. ஃபயர்ஃபாக்ஸ் அப்படின்ற ஒரு இன்ஜின் இருக்கு. அதே மாதிரி வந்து சஃபாரியா, வெப்கிட் அப்படின்ற ஒரு இன்ஜின் இருக்கு. வெப்கிட். ஓகே, இதுதான் வந்து பிளேரைட்டோட ஆர்கிடெக்சர். நம்ம வந்து ஒரு ரெக்வஸ்ட்டை ஹிட் பண்ணுறோம். ஹிட் பண்ணக்கூடிய ரெக்வஸ்ட் டைரெக்டாக பிளேரைட்டோட சர்வரில் வருது. பிளேரைட்டோட சர்வரில் இருக்கக்கூடிய குரோமியமோ, எட்ஜோ, ஃபயர்ஃபாக்ஸோ, வெப்கிட்டோ எதுலேயோ வந்து என்ன நடக்குது, நம்மளோட கிளைண்ட்லேருந்து வந்த ரெக்வஸ்ட்டு இப்போ அங்கே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ நம்மளோட ரெக்வஸ்ட்டு டைரெக்டாக என்ன நடக்குது, பிளேரைட்டோட சர்வருக்கு தான் வருது. சர்வர்லேயே வந்து நம்மளுக்கு எல்லா ப்ரௌசர்ஸும் இருக்குது. ஸோ சர்வரில் இப்போ நான் குரோமில் லான்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அது வந்து குரோமில் லான்ச் பண்ணணும் அப்படின்ற கமாண்ட் வந்து இதுக்கு வரும். அப்படியே இங்கே வந்து ப்ரௌசர் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். செலினியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து கிளைண்ட்டு, இது வந்து ப்ரௌசர் டிரைவரு, அதுக்கப்புறம் தனியாக வந்து ப்ரௌசரில் லான்ச் பண்ணும். பட் பிளேரைட்டில் இது கிளைண்ட்டு, இது கிளைண்ட்டு, பிளேரைட்டோட சர்வரு. இந்த சர்வருக்குள்ளேயே நம்மளுக்கு எல்லாமே இருக்கு. குரோம் இருக்கு, எட்ஜ் இருக்கு, ஃபயர்ஃபாக்ஸ் இருக்கு. அப்போ நம்மளுக்கு என்ன நடக்கும், இந்த இடத்துல எக்ஸிகியூஷன் செம்ம ஸ்பீடா இருக்கும். செலினியம் கம்பேர் பண்ணும்போது. செலினியம் இங்க வரணும், இங்க வந்து இங்க போணும். பிளேரைட் அப்படியே இங்க வந்தாலே போதும். அந்த பர்ட்டிகுலர் சர்வருக்குள்ள தான் நம்மளுக்கு எல்லாமே இருக்கு. இப்போ குரோம்னா குரோம்ல லான்ச் பண்ணும். ஃபயர்ஃபாக்ஸ்னா ஃபயர்ஃபாக்ஸ்ல லான்ச் பண்ணும். எட்ஜ்னா எட்ஜ்ல லான்ச் பண்ணும். சஃபாரினா சஃபாரில லான்ச் பண்ணும். புரியுதா? எஸ் சார். ஓகே. ஸோ அதே மாதிரி செலினியம் பாருங்க. செலினியம் நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் கிளைண்ட் கிட்ட இருந்து ஒரு HTTP ரெக்வஸ்ட் ஒன்று போகும். அது இந்த சர்வர் வந்து இன்வோக் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் அந்த சர்வர் வந்து குரோம்னா குரோமில் லான்ச் பண்ணும். அதுக்கப்புறம் ரெக்வஸ்ட்டு திரும்ப வரும். சாரி, ரெஸ்பான்ஸ் வரும். ரெஸ்பான்ஸ் திரும்ப கிளைண்ட்டுக்கு வரும்னு நான் சொன்னேன். இப்போ இதோட வந்து ப்ராசஸ் வந்து இங்கே டெர்மினேட் ஆகிடும் அப்படின்னு நான் சொன்னேன். பட் பிளேரைட்டில் அப்படி டெர்மினேட் ஆகாது. பிளேரைட்டில் வந்து என்ன நடக்காது, அந்த மாதிரி வந்து டெர்மினேட் ஆகாது. இப்போ கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் அப்படியே தான் இருக்கும், ஓப்பன்லேயே தான் இருக்கும். நம்மளா வாண்டடாக போயிட்டு வந்து க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் கனெக்ஷன் வந்து நம்மளுக்கு க்ளோஸ் ஆகும். புரியுதா? இப்போ நான் வந்து ஒரு 10 டெஸ்ட்டு எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. 10 மெத்தடில் வந்து 10 வாட்டி எனக்கு குரோம் ப்ரௌசர் லான்ச் ஆகணும். 10 வாட்டி வந்து எனக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு லாகின் வந்து எனக்கு லாகின் ஆகணும். ஐ மீன் ஒவ்வொரு யூஸராக எனக்கு லாகின் ஆகணும் அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ப்ரௌசர் வந்து க்ளோஸ் ஆகும். திரும்ப இப்போ செகண்ட் டைம் வந்து செகண்ட் யூஸருக்கு நான் லாகின் பண்ணணும் அப்படின்னா, திரும்ப ஃபஸ்ட்லேருந்து என்ன நடக்கணும், HTTP ரெக்வஸ்ட்டு போகணும், அந்த சர்வருக்குள்ளே போகணும். சர்வர் வந்து என்ன பண்ணும், அதை ரீட் பண்ணி அதுக்கான ப்ரௌசரில் வந்து அதை லான்ச் பண்ணும். இது செலினியம். இதே பிளேரைட்டில் நான் இதே சேம் ஆக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, என்னோட கிளைண்ட்டுக்கும் என்னோட சர்வருக்கும் அந்த கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கு. அப்போ இந்த இந்த 10 டெஸ்ட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இதை விட எனக்கு இந்த இடத்துல டைம் ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். ஏன்னா ரெண்டுமே கனெக்டடாகவே இருக்குது. டக்கு 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 டக்குன்னு எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிடும். புரியுதா? புரியுதா கைஸ்? எஸ் சார். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். இது புரியலன்னா ஓகே ஃபைன் விடுங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் தரேன், இதில் தெரிஞ்சு உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு வீடு. இப்போ இந்த வீட்டில் வந்து இது வந்து ஒரு 3rd ஃப்ளோர்னு வச்சுக்கோங்க. ஓகே, 3rd
தேர்டு ஃப்ளோர். இப்போ தேர்டு ஃப்ளோர்லேருந்து ஒரு பொருள் எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், கிரவுண்ட் ஃப்ளோரில் வரணும். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர். ஒரு 20 பொருள் இருக்குங்க, 20 பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 20 பாக்ஸ் இருக்கு. இப்போ செலினியம் அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து 2 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. 2 ஒர்க்கர்ஸ், 2 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுவோம், ஒரு ஆள் வந்து தேர்ட் ஃப்ளோர் வந்து பொருள் எடுத்துகிட்டு வருவார். இங்கே ஒரு ஒர்க்கர் இருப்பாங்க. இந்த ஒர்க்கர் என்ன பண்ணுவார், தேர்ட் ஃப்ளோர்லேருந்து பொருளை எடுத்துகிட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒர்க்கர், ஓகே, இன்னொரு ஒர்க்கர் தேர்ட் ஃப்ளோர்லேருந்து என்ன பண்ணுவார், ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் எடுப்பார், எடுத்துகிட்டு இந்த ஒர்க்கர் கிட்ட கொடுப்பாரு. திரும்ப என்ன பண்ணுவார், இங்கேருந்து திரும்ப போயிட்டு அடுத்த பாக்ஸ் எடுப்பார், எடுத்துகிட்டு திரும்ப அந்த ஒர்க்கர் கிட்ட கொடுப்பாரு. திரும்ப அடுத்த பாக்ஸ் எடுப்பார், திரும்ப ஒர்க்கர் கிட்ட கொடுப்பாரு. இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். இப்போ இதே பிளே ரைட்டில் எப்படி நடக்கும்னா இப்போ வந்து பிளே ரைட் அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ பிளே ரைட்லேயே வந்து நம்மளுக்கு 2 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. இப்போ பிளே ரைட் அப்படின்ற கம்பெனியோட ஒர்க்கர்ஸ் எப்படி வேலை செய்வாங்க அப்படின்னா, தேர்ட் ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஒரு ரோப் வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஒரு ரோப் வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. இப்போ அந்த ரோப்பில் ஒவ்வொன்றா கட்டி கட்டி அவர் இங்கேருந்து வந்து அனுப்பிட்டே இருப்பார். இப்போ இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்ன கனெக்ஷன்னா, அந்த ரோப் தான் கனெக்ஷன். இப்போ நம்ம 20 பாக்ஸு கீழே இருக்கணும் அப்படின்னா இந்த ரோப் மூலிமா டக் 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 டக்னு இறக்கிடுவாங்க. இப்போ சொல்லுங்கள், செலினியம் கம்பெனி வந்து ஃபாஸ்ட்டாக வந்து அந்த பாக்ஸஸ் இறக்குவாங்களா, இல்லை வந்து பிளேரைட் கம்பெனி அந்த பாக்ஸஸை ஃபாஸ்ட்டாக இறக்குவாங்களா? playwright, sir. பிளேரைட் Playwright தான். தான் sir. ஓகே, இதுதான் அட்வான்டேஜ் பிளேரைட்டோடது. புரியுதா? ஸோ இது வந்து வெப் சாக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கனெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த கிளைண்ட்டுக்கும் அந்த பிளேரைட் சர்வருக்கும் ஒரு கனெக்ஷன் கிரியேட் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா, இது பேர் என்ன சொல்லுவாங்க, வெப் சாக்கெட். ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. யாராவது பிளேரைட் ஆர்கிடெக்சர் கேட்டாங்கன்னா இது சொல்ல தரணும். ஸோ இதுதான் பிளேரைட்டுக்கும் செலினியமுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். வாங்க இப்போ நோட் பேடுக்கு போவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபாஸ்ட் எக்ஸிக்யூஷன். கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிளேரைட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் எக்ஸிக்யூஷன். ஸோ ஏன்னா டைரக்ட் கம்யூனிகேஷன் வித் ப்ரௌசர்ஸ். ஸோ செலினியம் மாதிரி நம்மளுக்கு இங்கே டிரைவர்ஸ் கிடையாது. குரோம் டிரைவர், ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவர், எட்ஜ் டிரைவர், சஃபாரி டிரைவர் அப்படின்ற டிரைவர் கான்செப்ட் இங்கே கிடையாது. ஸோ டைரெக்டாக கிளைண்ட்டுக்கிட்டேருந்து வரக்கூடிய ரெக்வஸ்ட்டை என்ன பண்ணுவோம், டைரெக்டாக பிளேரைட்டோட சர்வரில் ஹிட் ஆகும், சர்வரே வந்து ப்ரௌசரை லான்ச் பண்ணிடும். ஓகே, இங்கே டிரைவர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கிடையாது. ஸோ ஃபாஸ்டர் தென் மெனி வேர்ல்டு டூல்ஸ், அதாவது பிளேரைட்டு, சைப்ரஸ் அதை விட வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆட்டோ வெயிட். நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஒரு எலமெண்ட் இருக்குது, அந்த எலமெண்ட் வந்து டிஸ்பிளே ஒரு எலமெண்ட் வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த எலமெண்ட் வந்து டாமில் ப்ரெசென்ட் ஆயிருக்கான்னு பார்க்கும். அந்த எலமெண்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து கிளிக்கபிளான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் தான் அது போய் கிளிக் பண்ணும். ஸோ அந்த எலமெண்ட் வந்து டாமில் டிஸ்பிளே ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது அப்படின்னா வெயிட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து ஆட்டோ வெயிட் பிளேரைட்டில் இருக்கக்கூடிய ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபியூச்சர். அதுதான் சொல்கிறோம், நோ நீட் டு ஆட் மேனுவல் வெயிட்ஸ் லைக் செலினியம், த்ரெட் டாட் ஸ்லிப்போ இல்லைனா வந்து இம்ப்ளிசிட் வெயிட்டோ எக்ஸ்பிளிசிட் வெயிட்டோ அந்த மாதிரி வெயிட்ஸ் வந்து ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரி, இப்போ 2 நிமிஷம் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு வெயிட்ஸ் ஆட் பண்ணணும். பிளேரைட் யூஸ் பண்ணாலும் சரி, ஒரு 10 செகண்ட் ஆகுது, ஒரு 8 செகண்ட் ஆகுது அப்படின்னா வெயிட்ஸ் ஆட் பண்ண வேணாம். ஓகேவா? அதை நம்ம ரன் பண்ணும்போது தான் தெரியும். எந்த ஆட்டோமேஷன் டூலாக இருந்தாலும் ட்ரையல் அண்ட் எரர் கான்செப்ட் தான். ஒரு ரன் பண்ணி பார்ப்பீங்க, ஓகே இந்த டைமுக்குள்ளே வந்து எனக்கு ஒர்க் ஆகுது. சப்போஸ் ஒர்க் ஆகல அப்படின்னா மேனுவலாக நம்ம வந்து வெயிட்ஸ் ஆட் பண்ணி தான் ஆகணும். சரியா? பட் செலினியம் கம்பேர் பண்ணும்போது ஆட்டோ வெயிட் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் வந்து பிளேரைட்டில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மல்டிபிள் ப்ரௌசர் சப்போர்ட். அதான் நான் சொன்ன மாதிரி மல்டிபிள் ப்ரௌசர் சப்போர்ட் வந்து இருக்குது. ஹேண்டில்ஸ் மாடர்ன் அப்ளிகேஷன், மாடர்ன் வெப் அப்ளிகேஷனை அதை ஹேண்டில் பண்ணும் ஈஸியாக. நெக்ஸ்ட் பில்ட்-இன் டெஸ்டிங் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஸ்க்ரீன்ஷாட் வந்து நம்ம இன்பில்டாகவே எடுக்க முடியும். செலினியமில் வந்து நம்மளால் எடுக்க முடியாது. செலினியமில் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுவோம் இல்லையா? Yes, ஸோ sir. பிளேரைட்டில் வந்து இன்பில்டாகவே அது இருக்குது. வீடியோ ரெக்கார்டிங். இப்போ நான் வந்து ஒரு எக்ஸிக்யூஷன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த எக்ஸிக்யூஷன் என்னால் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் மல்டிபிள் டேப்ஸ் அண்ட் கண்டெக்ஸ்ட். நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு அட்மின் கஸ்டமருக்கு வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, ஸோ அது எல்லாமே உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும்.
மல்டிபிள் டேப்ஸ் ஹேண்டில் பண்ண முடியும், மல்டிபிள் விண்டோஸ் ஹேண்டில் பண்ண முடியும், மல்டிபிள் செஷன்ஸ் உங்களால் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அதில் வந்து பிளேரைட்டோட ஆர்கிடெக்சர் பாருங்கள். நம்மளோட கோடு வந்து பிளேரைட்டோட ஏபிஐக்கு போகும், அதாவது சர்வர். ஓகே, சர்வர் சரியா. சர்வர் வந்து நோட் ஜேஎஸ் அப்படின்ற ஒரு சர்வர். ஆக்சுவலாக இது நோட் ஜேஎஸ் சரியா, ஞாபகம் வச்சுக்கோ இந்த பேரெல்லாம். அதுக்கப்புறம் டைரெக்டாக ப்ரௌசரில் வந்து ஹிட் ஆகிடும். ஓகே, ஸோ நோ மிடில் லேயர் லைக் டிரைவர், சாரி நோ மிடில் லேயர் லைக் டிரைவர். ஸோ தட்ஸ் வை இட் இஸ் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்டேபிள். புரியுதா? செலினியம் மாதிரி நடுவில் வந்து டிரைவர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கிடையாது. ஸோ அதனால தான் வந்து இது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஸ்டேபிளான ஒரு ஆட்டோமேஷன் டூலாக இருக்குது. ஓகே, Okay, sir. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ திரும்ப இங்கே வருவோம். ஸோ உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாலும் சரி, எல்லாமே இந்த டாக்குமெண்டேஷன்லேயே கொடுத்துருக்காங்க பிளேரைட்டில். பிளேரைட் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஏபிஐ ஆட்டோமேட் பண்ணணும், இல்லைனா வந்து எனக்கு ஒரு ட்ராப் டவுனை ஹேண்டில் பண்ணணும், இல்லைனா வந்து எனக்கு ஒரு ஃப்ரேம்ஸ் ஹேண்டில் பண்ணணும், ஷேடோ டாம் ஹேண்டில் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னாலும் இந்த பர்டிகுலர் டாக்குமெண்டேஷன்லேயே வந்து அதுக்கான ஒரு டெமோ வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது ஒரு சாம்பிள் ஸ்கிரிப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பிளேரைட் .devன்னு சர்ச் பண்ணுறீங்க, இந்த வெப் பேஜில் லேண்ட் ஆகுறீங்க. லேண்ட் ஆனதுக்கப்புறம் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், கெட்டிங் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு என்ன ஸ்டார்ட் ஆகுது? இன்ஸ்டாலேஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இன்ஸ்டாலேஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட்டு இங்கே நோ ஜேஎஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, இது மவுஸ் ஓவர் பண்ணிங்கன்னா என்னென்ன லாங்குவேஜ் சப்போர்ட் இருக்குது அப்படின்றத காட்டும். நம்மளுக்கு பைத்தான் இருக்குது, ஜாவா இருக்குது, .NET இருக்குது, டைப் ஸ்கிரிப்ட், ஜாவா ஸ்கிரிப்ட், இது ரெண்டுமே வந்து நோட் ஜேஎஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான இது காட்டும் உங்களுக்கு. ஓகே, எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அதெல்லாமே காட்டும். இது நம்மளுக்கு தேவையில்லை இப்போதைக்கு. நம்ம யூஸ் பண்ண போகிறது ஜாவா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஜாவா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாவா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜாவாவில் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற விஷயம்லாம் காட்ட ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ சப்போஸ் பைத்தானில் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னா பைத்தான் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா பைத்தானில் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் இங்கே பாருங்கள். ஒரு மெத்தட் எழுதியிருக்காங்க பாருங்கள், டெஃப் ஒரு மெத்தட், page.goto. ஸோ இது எல்லாமே ஒரு சாம்பிள் ஸ்கிரிப்ட். ஓகே, இதை வச்சு நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து விஷயங்கள்லாம் காட்டும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஜாவா தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஜாவா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜாவா செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், app.java அப்படின்னு யூசேஜ். கெட் ஸ்டார்டட் பை இன்ஸ்டாலிங் பிளேரைட் அண்ட் ரன்னிங் த எக்ஸாம்பிள் ஃபைல் டு see it in ஆக்ஷன். ஒரு எக்ஸாம்பிள் ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காங்க, எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. கிளாஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிளேரைட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இம்போர்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பிளேரைட்டை ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட் பேக்கேஜ். ஓகே, ஸோ பிளேரைட்டை இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி குரோமியம், நான் சொன்னேன் இல்லையா ப்ரௌசர், என்ன ப்ரௌசர் எனக்கு வேணும், குரோமியம் அப்படின்ற ப்ரௌசர் வேணுமா, ஃபயர்ஃபாக்ஸ் அப்படின்ற ப்ரௌசர் வேணுமா, எட்ஜ் ப்ரௌசர் வேணுமா, இல்லைனா சஃபாரி ப்ரௌசர் வேணுமா அப்படின்றத நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஓகே, கொடுத்துட்டு லான்ச். இப்போ இந்த பர்டிகுலர் கான்ஃபிகரேஷன் வந்து நம்மளுக்கு ஒரு இந்த லான்ச்ன்றது நம்மளுக்கு ஒரு ரிட்டர்ன் பண்ணோம், கிளாஸை ரிட்டர்ன் பண்ணோம். அந்த கிளாஸ் தான் ப்ரௌசர், அதுக்கான ஆப்ஜெக்ட் இது. இப்போ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நியூ பேஜ் வந்து ஒன்று கிரியேட் பண்ணுறோம். அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பிளேரைட்டு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். பிளேரைட் என்ன பண்ணுறோம், ஒரு கனெக்ஷனை கிரியேட் பண்ணுறோம். பிளேரைட்டு சர்வர் கூட ஒரு கனெக்ஷனை கிரியேட் பண்ணுறோம். இது நம்மளோட கிளைண்ட்டு, இது நம்மளோட பிளேரைட்டோட சர்வர். இது கிளைண்ட்டு, இது பிளேரைட்டோட சர்வர். ஃபஸ்ட்டு இந்த லைன் என்ன நடக்குது, நம்மளோட கிளைண்ட்டுக்கும் பிளேரைட்டோட சர்வருக்கும் ஒரு கனெக்ஷன் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஓகே, அதுதான் கிரியேட். சரியா, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், அந்த சர்வரோட அந்த ஆப்ஜெக்டில் தான் அந்த வேல்யூஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி குரோமியமில் வந்து லான்ச் பண்ண சொல்கிறோம். ஸோ இங்கே என்ன நடக்கும், ஆல்ரெடி வந்து லைன் நம்பர் 1ல் கனெக்ஷன் கிரியேட் பண்ணிட்டோம். லைன் நம்பர் 2ல் குரோமியமில் லான்ச் பண்ண சொல்கிறோம். இப்போ இந்த சர்வருக்குள்ளே தான் நம்மளுக்கு எல்லாமே இருக்கும், குரோமியம், ஃபயர்ஃபாக்ஸு, சஃபாரி எல்லாமே இருக்கும். குரோமியமில் லான்ச் பண்ண சொல்கிறேன். குரோமியமை இப்போ லான்ச் பண்ணிடுச்சு அது. ஓகே, அந்த லான்ச் பண்ண குரோமியமோட மெமரி இந்த ப்ரௌசர் வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ இந்த ப்ரௌசர் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், லான்ச் பண்ண குரோமியமில் ஒரு பேஜ் வந்து ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ஒரு பேஜ். ஓகே, ஒரு பேஜ் வந்து ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த பேஜை கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் பண்ண பேஜோட மெமரி இந்த பேஜ் ஆப்ஜெக்டில் ஸ்டோர் ஆகும். அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், ஒரு யூஆர்எல் அந்த பேஜில் வந்து நம்ம லான்ச் பண்ணுறோம். புரியுதா இது கான்செப்ட்? Yes, sir. ஓகே, செலினியம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், பட் நீங்கள் அடாப்ட் ஆகி தான் ஆகணும்.
ஓகே. செலினியம் வந்து குரோம் டிரைவர் லான்ச் பண்ணும், குரோம் ஓப்பன் ஆகிடும், டிரைவ் டாட் கெட்டில் கொடுத்தீங்கன்னா அது லான்ச் பண்ணிடும் யூஆர்எல் டேரெக்டாக ப்ரௌசரில். பட் இங்கே வந்து அப்படி கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு சர்வருக்கு ஒரு கனெக்ஷனை க்ரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து சர்வரில் வந்து உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் ப்ரௌசர் வேணும் அதை நீங்கள் லான்ச் பண்ணணும். லான்ச் பண்ண பர்டிகுலர் ப்ரௌசரை நீங்கள் ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணணும். ஓகே. ஸோ இதோட ஹையரார்கி எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் இதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இது ஒரு லேயர், இது ஒரு லேயர், இது ஒரு லேயர். இது வந்து உங்களோட கிளைண்ட்டு, அதான் கோட் எழுதுறீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, ஒரு கனெக்ஷனை கிரியேட் பண்றீங்க சர்வரில், ஒரு கனெக்ஷனை கிரியேட் பண்றீங்க, அதுதான் இந்த லைன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, ஒரு கனெக்ஷனை கிரியேட் பண்றீங்க. இந்த லைன் எழுதின உடனே ஒரு கனெக்ஷன் வந்து கிரியேட் ஆகும், ஒரு கனெக்ஷன் வந்து கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் ஓகே, ஒரு கனெக்ஷன் கிரியேட் ஆகுது இந்த லைன் எழுதின உடனே, கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் ஒரு கனெக்ஷன் கிரியேட் ஆகுது. நெக்ஸ்ட் அடுத்த லைன். இப்போ இந்த கிரியேட் ஆன கனெக்ஷனோட மெமரி, இப்போ இந்த கிரியேட் ஆன கனெக்ஷனோட மெமரி நம்மளுக்கு இதில் ஸ்டோர் ஆயிருக்கும், ரைட்? நம்மளுக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கும், பிளே ரைட் அப்படின்ற ஆப்ஜெக்ட் நேம். நெக்ஸ்ட் என்ன நடக்குது, அந்த மெமரியை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஆப்ஜெக்ட்கான இன்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், குரோமியம் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணுறோம். குரோமியம்னா லான்ச் பண்ணு அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ இந்த லான்ச் அப்படின்ற பர்டிகுலர் மெத்தடோட ரிட்டர்ன் டைப் வந்து நம்மளுக்கு என்னன்னா ப்ரௌசர். ஓகே. அந்த ப்ரௌசர் வந்து ஒரு கிளாஸ், ஸோ அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். சரியா? Okay, sir. ஸோ அது கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ என்ன நடக்கும், இங்கேருந்து ஒரு ப்ரௌசர் வந்து இப்போ கிரியேட் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த லைனில் நம்மளுக்கு என்ன நடக்குது, கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் ஒரு கனெக்ஷன் கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த லைனில் என்ன நடக்குது, அந்த சர்வர்லேருந்து நம்மளுக்கு என்ன நடக்குது, குரோமியம் ப்ரௌசர் வந்து லான்ச் ஆகுது. குரோமியம் வந்து நம்மளுக்கு லான்ச் ஆகுது. ஓகே. குரோமியம் வந்து நம்மளுக்கு லான்ச் ஆகுது. இப்போ அந்த குரோமியமில் நம்ம என்ன பண்ணணும், குரோமியம் யூஸ் பண்ணி குரோமியமில் ஒரு நியூ பேஜ் வந்து ஒன்று கிரியேட் பண்ணணும். குரோமியம் வந்து நம்ம லான்ச் பண்ணிட்டோம். இப்போ இந்த குரோமியமில் நம்ம என்ன பண்ணணும், இந்த குரோமியமில் we have to create a new page. இந்த குரோமியம் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், we have to create a new page. பேஜ் வந்து ஒன்று கிரியேட் பண்ணணும். நம்ம ஜென்ரலாக பார்ப்போம்ல, இது ஒரு பேஜ், இது ஒரு பேஜ், இது ஒரு பேஜ், இப்படி பார்க்குறோம்ல, அந்த மாதிரி பேஜஸ். அந்த குரோம் இப்போ நான் வந்து எத்தனை பேஜ் இருக்குது இதில், எனக்கு 3 பேஜ் இருக்குது. இந்த 3 பேஜ் எதில் இருக்குது, குரோம் ப்ரௌசரில் இருக்குது. அந்த மாதிரி குரோமியம் அப்படின்ற ப்ரௌசரில் நான் ஒரு பேஜ் வந்து கிரியேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகே. அதுக்கு இந்த ப்ரௌசர் இன்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணி நான் நியூ பேஜ்னு கொடுப்பேன். இப்போ இந்த நியூ பேஜோட ரிட்டர்ன் டைப் வந்து எனக்கு பேஜ், அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். புரியுதா? Yes, sir. ஸோ இப்போ இந்த லைனை கொடுத்தோன்னே என்ன நடக்கும், எனக்கு குரோமியமில் ஒரு பேஜ் வந்து எனக்கு கிரியேட் ஆகிடும். ஓகே. இப்போ இந்த பேஜில் தான் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பேஜை யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஒன்று லான்ச் பண்ண போகிறேன். ஓகேவா? புரியுதா? இந்த வெப்சைட்டை நான் லான்ச் பண்ண போகிறேன். கிளியர்? Okay. Okay, sir. ஓகே. Okay, sir. இப்போ இதே செலினியம்னா எப்படி பண்ணியிருப்பீங்க, செலினியமோட ஆர்கிடெக்சருக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்கிரிப்ட் எழுதிருப்போம் இல்லையா? இப்போ சும்மா பாருங்கள், கிளைண்ட்டு, டிரைவர்ஸு, ப்ரௌசர். என்ன பண்ணியிருப்பீங்க அந்த இடத்துல, வெப் டிரைவர் ஈக்குவல் டு நியூ குரோம் டிரைவர் எழுதிருப்பீங்களா? இப்போ என்ன நடக்கும், வெப் டிரைவர் ஈக்குவல் டு நியூ குரோம் எழுதுறவங்க என்ன நடக்கும், இப்போ உங்களுடைய கிளைண்ட்டுக்கும் டிரைவருக்கும் ஒரு கனெக்ஷன், ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று கிரியேட் ஆகுமா, ஏன்னா நீங்கள் குரோம் டிரைவர் கொடுத்துருக்கீங்க. அப்போது இந்த பர்டிகுலர் டிரைவர்ஸ்குள்ளே நம்மளுக்கு குரோம் டிரைவர், சஃபாரி டிரைவர் எல்லாமே இருக்குது. இப்போ நம்மளுக்கு இங்கே குரோம் டிரைவர் வந்து என்ன நடக்கும், ட்ரிகர் ஆகும் இல்லையா? ட்ரிகரான குரோம் டிரைவரில் நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரிகரான குரோம் டிரைவரில் டிரைவர் டாட் கெட்
யூஆர்எல்ல கொடுப்போம், ரைட்? ஸோ இது என்ன நடக்கும், நம்ம என்ன டிரைவரில் கொடுத்தோமோ அந்த டிரைவர் அந்த பர்டிகுலர் ப்ரௌசர் வந்து நம்மளுக்கு லான்ச் ஆகும். லான்ச் ஆகிட்டு அதில் யூஆர்எல் லான்ச் ஆகும், ரைட்? Yes, sir. ஓகே, எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. கொஞ்சம் கிளாஸ் பெருசாக தான் போகும், பிகாஸ் ஸ்டார்டிங்ன்றதுனால. நீங்கள் பாருங்க, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன். செலினியம் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு. செலினியம் இருக்கு அதில். இருக்கு இருக்கு. இம்போர்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன், என்ன நடக்கும்? ரன் பண்ணியிருக்கேன், ரன் ஆகட்டும். இப்போ எனக்கு என்ன லான்ச் ஆயிருக்கு பாருங்க, ஒரு குரோம் தான் லான்ச் ஆயிருக்கு, கரெக்டா? இப்போ எனக்கு வெறும் ஒரு குரோம் ப்ரௌசர் தான் லான்ச் ஆயிருக்கு, ரைட்? Yes, sir. இப்போ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு குரோமியம் மட்டும் லான்ச் ஆகும். இப்போ அந்த குரோமியமில் நம்ம ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுவோம் இந்த மாதிரி. ஓகே, டேட்டான்னு இருக்குல்லையா, இப்போ இது வந்து ஒரு பேஜ். இந்த மாதிரி வந்து என்ன நடக்கும், அந்த பர்டிகுலர் குரோமியம் மட்டும் ஒன்று லான்ச் ஆகும் வித்தவுட் எனி பேஜஸ். அதில் நம்ம ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுறோம் ப்ளே ரைட்டில். புரியுதா? Okay, Okay, sir. sir. ஓகே, ஸோ அதனால தான் ப்ளே ரைட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நான் சொன்னேன், சரியா? நெக்ஸ்ட்டு, எப்படி வந்து ப்ளே ரைட்டை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக இங்கே பாருங்கள், இந்த வெப்பேஜ் வரீங்க, அங்கே வந்து கெட்டிங் ஸ்டார்டட் கொடுக்குறீங்க, இந்த பேஜில் லேண்ட் ஆகும். லேண்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து ஜாவா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜாவா செலக்ட் பண்ணிக்கப்போ இன்ஸ்டாலேஷன், இன்ட்ரடக்ஷன் அதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா pom.xml இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், நம்மளுக்கான டிபெண்டன்சி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, இதை ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலே போதும், கான்ஃபிகரேஷன் ரெடி. ஓகே, நான் பண்ணி காட்டுறேன். ஒரே நிமிஷம். ஸோ இங்கே pom.xml ஃபைல் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இதை வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு மேவன் ப்ராஜெக்டில் தான் வந்து நம்ம வந்து இதை பில்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். நியூ ப்ராஜெக்ட், நியூ மேவன் ப்ராஜெக்ட். பிளேரைட் செஷன் அப்படின்ற ப்ராஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஃபினிஷ் கொடுங்க. ஸோ பிளேரைட் செஷன் நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த pom.xml ஃபைலில் என்ன பண்ணுங்க அப்படின்னா, டிபெண்டன்சியை நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, pom.xml ஃபைலில் நம்ம டிபெண்டன்சி ஆட் பண்ணணும். ஸோ டிபெண்டன்சிஸ் ஃபஸ்ட்டு அந்த டேக் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே டிபெண்டன்சியை ஆட் பண்ணணும். ஓகே, இயர்லியராக இதுக்கு முன்னாடி நம்ம செலினியம்ல என்னென்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான். ஓகேவா? ஸோ ஒன்று உங்களுக்கு நீங்கள் இங்கேருந்து காப்பி பண்ணிக்கலாம், இந்த வெப்பேஜ்லேருந்து pom.xml ஃபைல் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கேருந்து காப்பி பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா பிளேரைட் மேவன் டிபெண்டன்சி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். பிளேரைட் மேவன் டிபெண்டன்சி. ஸோ ஃபஸ்ட் லிங்க் வரும், mavenrepository.com. ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ பிளேரைட் மெயின் லைப்ரரின்னு இருக்கு இல்லையா, இதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நிறைய இருக்கும். பிளேரைட் டிரைவர்ஸ் ஃபார் ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ், பிளேரைட் டிரைவர், பிளேரைட் பேரண்ட் ப்ராஜெக்ட், இதெல்லாம் சூஸ் பண்ணாமல் பிளேரைட் மெயின் லைப்ரரி இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வெர்ஷன் கேட்கும். ஸோ நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க, 1.58.0. ஸோ உங்களுக்கு வெப் பேஜ்லேயும் அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், 1.58.0. ஸோ இதில் வந்து மேவன் தான் நம்ம மேவன் பில் டூலில் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ மேவனுக்கான அந்த டிபெண்டன்சியை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த டிபெண்டன்சி ஸ்டாக்குள்ளே அதுக்கு ஆட் பண்ணிவிடுங்க. ஓகே,
எதர் நீங்கள் இங்கேருந்து ஆட் பண்ணாலும் ஓகே தான், இல்லைனா இங்கேருந்து காப்பி பண்ணாலும் ஆட் பண்ணாலும் ஓகே தான். ரெண்டுமே ஒன்று தான். சரியா? Okay, அங்கே sir. இங்கே நம்ம டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க, அங்கே நம்ம போய் சர்ச் பண்ணி எடுக்கிறோம், அவ்வளோதான். உங்களுக்கு வேறு ஏதாவது வெர்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்கலாம், மேவன் ரெபாசிட்டரிலேருந்து எடுத்துக்கலாம். எனக்கு 1.58 வேணாம், இப்போ நான் 1.49 போகிறேன், இல்லை அதுக்கு லோயர் வெர்ஷன் போகிறேன் அப்படின்னா இங்கேருந்து எடுத்துக்கோங்க. லேட்டஸ்ட் வேணும்னா இந்த பேஜ் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நான் வந்து எடுத்துட்டேன். இப்போ எடுத்துகிட்டு நான் சேவ் கொடுக்குறேன். சேவ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். நம்மளுக்கு ஜாவா வந்து ப்ரீ டிஃபைன்டாக இன்ஸ்டால் ஆகி வருது இல்லையா எக்லிப்ஸில். ஸோ ஜாவா லைப்ரரிஸ் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணி ஒரு கிளாஸை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ பேக்கேஜ், நான் ட்ரைனிங்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் நான் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் வந்து ஒன்று கிரியேட் பண்ணுறேன். கிளாஸ் வந்து மை கிளாஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஒரு கிளாஸ் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் மெயின் மெத்தட் எழுதுறேன். எழுதிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு we are going to create a connection between our client to server. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் we need to create object for playwright இல்லையா. playwright கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அது ஓப்பன் ஆகும். playwright is an interface. ஸோ அந்த இன்டர்ஃபேஸ்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், create அப்படின்ற ஒரு மெத்தடை கால் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட். சரியா, create அப்படின்ற ஒரு மெத்தடை கால் பண்ண போகிறோம். இந்த மெத்தடோட ரிட்டர்ன் டைப் வந்து playwright. ஓகேவா? Okay, sir. ஸோ எதை நீங்கள் கண்ட்ரோல் டு எல் ஷார்ட்கட் கீவேர்ட் கொடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் மேனுவலாக எழுதுங்க. ஓகே, ஸோ playwright ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சர்வருக்கு வந்து ஒரு கனெக்ஷன் கிரியேட் பண்ணிட்டோம் இந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we need to launch the browser. அந்த அந்த பர்டிகுலர் இதுலேருந்து நம்ம ப்ரௌசரை லான்ச் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி டாட் குரோமியம், ஓகே, குரோமியம் டாட் லான்ச். இப்போ இந்த லான்ச் அப்படின்ற பர்டிகுலர் மெத்தடோட ரிட்டர்ன் டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌசர். இது காட்டுது இல்லையா உங்களுக்கு, ப்ரௌசர். ஓகே, அதை ஓப்பன் பண்ணுறேன். என்ன இருக்குது ரிட்டர்ன் டைப்பு, இது வந்து ஒரு டிஃபால்ட்டான ஒரு மெத்தடு. அந்த மெத்தடோட ரிட்டர்ன் டைப் பண்ணது ப்ரௌசர். ஓகே, ஜாவா கான்செப்ட்ஸ் தான் அப்படியே. ஓகேவா, ஓடபிள்யூஎஸ்சிஆர் ப்ரௌசர், ஒரு ஆப்ஜெக்ட் நேம் விஆர் ஓடபிள்யூஎஸ்சிஆர். ஓகே, இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இம்போர்ட் ப்ரௌசர், இந்த ப்ரௌசரை இம்போர்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ ப்ரௌசரை இம்போர்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ இங்கே வந்து லான்ச் ப்ரௌசர் வந்து லான்ச் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we need to create a page in the browser. ப்ரௌசரில் ஒரு பேஜ் நம்ம கிரியேட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த ப்ரௌசர் எடுத்துக்கிட்டு டாட் நியூ பேஜ் அப்படின்னு கொடுங்க, நியூ பேஜ். ஓகே, ஸோ இப்போ இந்த நியூ பேஜ் அப்படின்றது ஒரு மெத்தடு. ஸோ இப்போ இதோட மெத்தடோட ரிட்டர்ன் டைப் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ். ஓகே, இது வந்து ஒரு டிஃபால்ட் மெத்தட். இங்கே இந்த க்ரீன் கலர் ஐக்கானுக்கு மேலே டின்னு இருக்கா, இதுக்கு மேலே Yes, க்ரீன் sir. கலர் ஐக்கான் மேலே டி இருந்துச்சுன்னா டிஃபால்ட் மெத்தடு. இதே க்ரீன் கலர் ஐஃபனுக்கு மேலே எஸ் இருந்துச்சுன்னா ஸ்டாட்டிக் மெத்தடு. ஓகே, அதுக்கு மேலே ஏன்னு இருந்துச்சுன்னா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடு, ஐ இருந்துச்சுன்னா இன்டர்ஃபேஸு. இதெல்லாம் நான் சொல்லியிருக்கோம் இல்லையா, ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. டி மட்டும் உங்களுக்கு புதுசாக இருக்கும், அதை நான் சொல்லலை, இங்கே தான் பார்க்குறீங்க நீங்கள். ஸோ இதோட ரிட்டர்ன் டைப் வந்து நம்மளுக்கு பேஜ்னு வரும். இதை நீங்கள் கண்ட்ரோல் டு எல் ஷார்ட்கட் கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, அரல்ஸ் வந்து அந்த இதை வந்து நீங்கள் மேனுவலாக வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, நான் பேஜ்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம், ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சர்வர் கனெக்ஷனை க்ரியேட் பண்ணோம், ப்ரௌசரை லான்ச் பண்ணோம். இப்போ பேஜ் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். அந்த பேஜ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த பர்டிகுலர் பேஜில் we are going to launch the browser. ஸோ அதுக்கு நம்ம launch the application. அதுக்கு வந்து கெட் மெத்தட் நம்ம வந்து செலினியமில் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து என்னென்னா நேவிகேட், செலினியமில் நேவிகேட் டாட் டூ அப்படின்ற ஒரு மெத்தட் பார்த்தோம் இல்லையா, அதே தான். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம யூஆர்எல்ல லான்ச் பண்ணுவோம். சரியா, நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த யூஆர்எல்ல லான்ச் பண்ணுறேன். ஓகே, அந்த பிளேரைட் அந்த அப்ளிகேஷனோட யூஆர்எல்லே நான் லான்ச் பண்ண சொல்கிறேன். ஓகேவா,
இப்போ நான் இதை ரன் பண்ண போகிறேன். ஸோ ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை ரன் பண்ண உடனே உங்களுக்கு வெப்பேஜ் வந்து லான்ச் ஆகும். அது ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணுறீங்க, செட்டப் பண்ணுறீங்க. ரன் பண்ண உடனே ப்ரௌசர் லான்ச் ஆகுமா கேட்டிங்கன்னா லான்ச் ஆகாது. ஓகே, ப்ரௌசர் வந்து லான்ச் ஆகாது. என்ன நடக்கும், இந்த கிளைண்ட் வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு சர்வருக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் போகுது, வெப் சாக்கெட் வழியாக ஒரு ரெக்வஸ்ட் போகுது. இந்த சர்வர் என்ன பண்ணும், உங்களுடைய சிஸ்டமில் குரோமியம் அப்படின்ற ஒரு ப்ரௌசரை வந்து இன்ஸ்டால் பண்ணோம், ஃபயர்ஃபாக்ஸை இன்ஸ்டால் பண்ணோம், எட்ஜை இன்ஸ்டால் பண்ணோம், எட்ஜ் ப்ரௌசரை இன்ஸ்டால் பண்ணோம், வெப்கிட் அதாவது சஃபாரி ப்ரௌசரை இன்ஸ்டால் பண்ணோம். இந்த 4 பைனரிஸ், இது பேர் ப்ரௌசர் கிடையாது, பைனரிஸ்ன்னு சொல்லுவாங்க, ப்ரௌசர்னு சொல்லுவாங்க. இந்த 4 பைனரிஸுமே வந்து உங்களோட லோக்கலில் இன்ஸ்டால் பண்ணோம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த பர்டிகுலர் சைட்டை வந்து அது லான்ச் பண்ணும். ஓகே, இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த பர்டிகுலர் சைட்டை வந்து அது என்ன பண்ணும், லான்ச் பண்ணும். ஓகேவா? இப்போ நான் ரன் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்போ நான் ரன் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்க. கன்சோல் கொஞ்சம் ஏர்லியராக, கொஞ்சம் லேட்டாக தான் ஓப்பன் ஆகும், ஃபஸ்ட் டைம்ன்றதுனால. ஓப்பன் ஆகட்டும். ஸோ என்ன வருது, டவுன்லோடிங் குரோம் ஃபார் டெஸ்டிங் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கா. குரோமியம் வெர்ஷன் 1208 வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு நம்மளுக்கு. ஸோ 100% டவுன்லோட் ஆகிடுச்சு, குரோமியம் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து டவுன்லோட் பண்ணோம். அது எங்கே சேவ் பண்ணுதுன்னு பாருங்கள். சி டிரைவ், யூசர்ஸ், சிஸ்டமோட பேர், என்னோட பேர், ஆப் டேட்டா, லோக்கலில் எம்எக்ஸ் பிளேரைட் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே குரோமியம் வந்து இப்போ நம்மளுக்கு டவுன்லோட் பண்ணிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், அந்த ஃபோல்டர்லேயே எனக்கு ஃபயர்ஃபாக்ஸை டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி எல்லாமே அதை டவுன்லோட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, வெப்கிட் டவுன்லோட் பண்ணது தெரியுதா உங்களுக்கு, வெப்கிட். ஸோ அதுக்கு தேவையான எல்லாத்தையுமே அது வந்து என்ன பண்ணுது, டவுன்லோட் பண்ணி வச்சுக்குது. அப்போ என்ன நடக்கும், இப்போ நம்ம ரன் பண்ணும்போது ஆல்ரெடி எல்லா ப்ரௌசரும் நம்மளுக்கு டவுன்லோட் ஆகி அது சர்வரில் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ ரன் பண்ண உடனே நம்மளுக்கு என்ன நடக்கும், எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகிடும். புரியுதா? ஓகே சார். ஓகே, விண்டல் டவுன்லோடட், இது டவுன்லோடட். ஓகே, எல்லாமே நம்மளுக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பார்க்கலாம், நம்மளுக்கு டவுன்லோட் ஆனது மட்டும் இல்லை, எனக்கு வெப்பேஜும் லான்ச் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு வெப்பேஜ் ஓப்பன் ஆனது தெரில, அந்த பர்டிகுலர் வெப் அப்ளிகேஷன் எனக்கு லான்ச் ஆனதுமே எனக்கு தெரில இல்லையா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாருங்க, நம்மளுக்கு இன்னும் இந்த ரெட் கலர் பட்டன் வந்து ஆன்லேயே இருக்கு. இது என்னது, டெர்மினேட் பட்டன், ப்ராசஸை டெர்மினேட் பண்ணுறதுக்கூடிய ஒரு பட்டன். இது வந்து எனக்கு ஓப்பன்லேயே இருக்கு, எனக்கு இது க்ளோஸ் ஆகவே இல்லை. நான் சொன்ன தெரியுமா, கனெக்ஷன் வந்து கிரியேட் ஆகிடுச்சுன்னா அது ஆக்டிவ்லேயே இருக்கும், அது எண்ட் ஆகாதுன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? எஸ். இப்போ நானாக போய் டெர்மினேட் பண்ணதான் இப்போ கனெக்ஷன் டெர்மினேட் ஆகிடும். இப்போ கனெக்ஷன் டெர்மினேட் ஆகிடுச்சு, என்னோட கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் கனெக்ஷன் இப்போ டெர்மினேட் ஆகிடுச்சு. புரியுதா? இதுதான் ஒரு பெரிய ஒரு ஃபீச்சர் பிளேரைட்டில். ஓகே, ஓகே சார். இப்போ பாருங்க, பை டிஃபால்ட் என்ன பண்ணும், பை டிஃபால்ட் ஆர் as per the configuration, playwright will launch the browser in headless mode. playwright வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும், பை டிஃபால்ட் வந்து ப்ரௌசரை வந்து நம்மளுக்கு ஹெட்லெஸ் மோடில் தான் ரன் பண்ணும். செலினியம் அப்படின்றது வந்து ஹெட்டட் மோடில் ரன் பண்ணும். ஹெட்லெஸ் அப்படின்னா ப்ரௌசர் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது, ஹெட்டட் மோட் அப்படின்னா ப்ரௌசர் வந்து நமக்கு லான்ச் ஆகிறது எல்லாமே தெரியும். ஸோ பிளேரைட்டில் நம்ம ஹெட்லெஸ் மோடில் ரன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், க்ரோம் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஐஃபன் ஹெட்லெஸ் மோடுன்னு நம்ம கொடுப்போம் இல்லையா.
பட் பிளேரைட்டில் வந்து பை டிஃபால்ட் அது லான்ச் பண்ணுறது என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு ஹெட்லெஸ் மோடில் தான் லான்ச் பண்ணோம். ஓகேவா? அப்போ நான் இதை ஹெட்டட் மோடில் லான்ச் பண்ணணும் அப்படின்னா எப்படி லான்ச் பண்ணுறது? இதுக்குள்ள நியூ அப்படின்ற கீவேர்ட் கொடுத்துட்டு ப்ரௌசர் டைப். ஓகே, அதான் வரல. ஓகே, ஸோ ப்ரௌசர் டைப் இங்கே இருக்கு பாருங்க. ப்ரௌசர் டைப் ரெண்டு இருக்கும். ப்ரௌசர் டைப் ஒன்று வந்து அனானமஸ் இன்னர் டைப் அப்படின்னு ஒன்று இருக்கும். இன்னொன்று வந்து com.playwright இருக்கும், microsoft.playwright இருக்கும். இதை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ப்ரௌசர் டைப் டாட் லான்ச் ஆப்ஷன்ஸ் இங்கே ஒரு லான்ச் ஆப்ஷன் இருக்குது, இங்கே ஒரு லான்ச் ஆப்ஷன் இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த ஓப்பன் க்ளோஸ் பேராந்தசிஸ் இருக்குல்ல, இதை சூஸ் பண்ணணும். லான்ச் ஆப்ஷன்ஸ் டாட் செட் ஹெட்லெஸ் ஃபால்ஸ்ன்னு கொடுங்க. ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா ஹெட்லெஸ் மோடில் ரன் ஆகும், ஃபால்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஹெட்டட் மோடில் ரன் ஆகும். ஓகேவா? இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணுறேன் திரும்ப. டைட்டில் மட்டும் கெட் பண்ண சொல்கிறேன். பேஜ் டாட் டைட்டில், அந்த பர்டிகுலர் பேஜோட டைட்டிலை நான் கெட் பண்ண சொல்கிறேன். ஸோ இது ரிட்டர்ன் பண்ணுறது ஒரு ஸ்ட்ரிங்காக ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ நான் இது வந்து டைட்டில் ஈக்குவல் டு பேஜ் டாட் டைட்டில் மிஸ் அவுட் ஆஃப் டைட்டிலில் வந்து நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஓகே, இப்போ ரன் பண்ணுறேன் திரும்ப. ஓகே, இன்னும் ரன் ஆகல. இப்போ தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. எனக்கு டைட்டிலும் கெட் பண்ணி கொடுத்துடுச்சு. ஓகேவா? இந்த பேஜோட டைட்டில் வந்து பிளேரைட் ஜாவா. ஓகே, டைட்டில் வந்து எனக்கு கெட் பண்ணி கொடுத்துடுச்சு. ஓகேவா? இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து குரோம் ப்ரௌசர் கிடையாது, இது வந்து குரோமியம். ஓகே, குரோம் ப்ரௌசர் கிடையாது, இது வந்து குரோமியம். குரோம் ப்ரௌசர்னா உங்களுக்கு இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இது வந்து குரோமியம் ப்ரௌசர். ஓகே, யுவர் குரோமியம்னு காட்டுதா, தெரியுதா உங்களுக்கு? Yes, sir. இது வந்து குரோம் ப்ரௌசர். ஓகே, இதோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 1.145 அப்படின்ற ஒரு வெர்ஷன் இது. இப்போ நம்மளோட ப்ரௌசரோட வெர்ஷன் என்ன? நம்ம ப்ரௌசரோட வெர்ஷன் வந்து 146. ஓகே, குரோம்லேயும் நம்மளால் லான்ச் பண்ண முடியும், அதை நான் சொல்கிறேன் எப்படின்னு. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபயர் ஃபாக்ஸ் நீங்கள் லான்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஃபயர் ஃபாக்ஸ்னு கொடுங்க. எஜ்ஜில் லான்ச் பண்ணணும் அப்படின்னா எம்எஸ் எஜ்ஜுன்னு கொடுங்க. இதே வந்து நீங்கள் சஃபாரி லான்ச் பண்ணணும். இங்கே பாருங்கள், பியூட்டியை மட்டும் பாருங்கள். நான் வந்து சஃபாரி வந்து லான்ச் பண்ணணும். வெப்கிட் அப்படின்ற ப்ரௌசர் டைப் நான் கால் பண்ணால் போதும். இப்போ எனக்கு எதில் லான்ச் ஆகும் அப்படின்னா சஃபாரியில் லான்ச் ஆகும். நான் யூஸ் பண்ணுறது விண்டோஸு, பட் அது ஆப்பிளோட சஃபாரி ப்ரௌசரில் லான்ச் பண்ணணும் இப்போ நான். பாருங்கள், இது வந்து சஃபாரி ப்ரௌசர் இது. ஸோ எனக்கு கொடுக்குறேன். ஓகேவா? இந்த மாதிரி உங்களால் மல்டிபிள் ப்ரௌசர்ஸில் லான்ச் பண்ண முடியும். கிளியர்? Yes, sir. Okay. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரு. ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு டாஸ்க் வந்து சென்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இதை முடிங்க. ஓகேவா?